இந்த வீடியோல கீ பேர்ஸ்னா என்ன? கீ பேர்ஸ எப்படி கிரியேட் பண்றது? பப்ளிக் கீ, பிரைவேட் கீ இதெல்லாம் எங்க யூஸ் ஆகுதுன்னு நம்ம ட்ரெய்னர் ஹர்ஷா உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இந்த கீ பேர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட என்ன இருக்கு? சர்வர் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த சர்வர்லேருந்து நீங்கள் வந்து இப்போ வெளியிலேருந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. ஓகேவா? புட்டின்ற அப்ளிகேஷன் இருக்குது, வின்எஸ்பி அப்படின்னு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ ரியல் டைமில் மோஸ்ட்லி வந்து புட்டின்ற அப்ளிகேஷன் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இல்லை வேறு ஏதாவது அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ணுறோம்ல, அந்த கனெக்ஷன் ப்ராசஸ் எல்லாத்துக்கும் சேமாக தான் இருக்கும். ஐபி கொடுப்போம், ஹோஸ்ட் நேம் கொடுப்போம், கனெக்ட் பண்ணி உள்ள போவோம், அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு இதில் கனெக்ட் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணலாம்? நீங்கள் எல்லா இதுலையும் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுதான் வந்து என்னது? உங்களோட சர்வர். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை நான் வந்து புட்டி அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, கிளியரா? இப்போ நீங்கள் வந்து இதை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு கீபேரை ஜென்ரேட் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 2 கீபேரை வந்து ஜென்ரேட் பண்ணுறீங்க. ஸோ ஒன்று வந்து என்னது? பப்ளிக் கீ, இன்னொன்று வந்து ப்ரைவேட் கீ அப்படின்னு 2 கீபேரை வந்து ஜென்ரேட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பப்ளிக் கீ, இது வந்து ப்ரைவேட் கீ. ஸோ இந்த பப்ளிக் கீ அண்ட் ப்ரைவேட் கீ ரெண்டுமே வந்து எப்படி இருக்கும்னா என்கிரிப்டட் ஃபார்மட்டில் இருக்கும். ஓகேவா? என்கிரிப்ஷன்னா என்னன்னு தெரியும்ல, லைக் அந்த கீ வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்காது, அது வந்து அந்த சர்வருக்கு தான் புரியும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஒரு கீ வந்து சர்வர் கிட்டேயும் ஒரு கீ புட்டி கிட்டேயும் லைக் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜென்ரலாகவே வந்து பப்ளிக் கீ யார்கிட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா சர்வர் உள்ள நம்ம கிரியேட் பண்ணும்போது கீயை கிரியேட் பண்ணுறோம்ல, சர்வர் உள்ள வந்து பப்ளிக் கீ இருக்கும். ஓகேவா? இந்த பப்ளிக் கீ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பப்ளிக் கீ தான் நமக்கு வந்து லாக் மாதிரி இருக்க போகுது. என்னவா இருக்க போகுது? லாக் மாதிரி. இது யார்கிட்ட இருக்க போகுது? சர்வர் கிட்ட இருக்க போகுது. கிளியரா? அண்ட் ப்ரைவேட் கீ, இந்த ப்ரைவேட் கீ யார்கிட்ட இருக்க போகுது அப்படின்னா இதை யாரை வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க? இப்போ புட்டி கூட யார் கனெக்ட் பண்ண போகிறாங்க? ஒரு யூசர் தானே. இப்போ யாரோ ஒர்க் பண்ணுற ஒரு யூசர் தானே புட்டி கூட கனெக்ட் பண்ண போகிறாங்க. அவங்க கிட்ட தான் என்ன இருக்கும்? இந்த ப்ரைவேட் கீ அவங்க கிட்ட இருக்கணும். அப்போ தான் அவங்க என்ன பண்ண முடியும்? இந்த ப்ரைவேட் கீ யூஸ் பண்ணி புட்டி கூட கனெக்ட் பண்ண முடியும். கிளியரா? புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? ஸோ இந்த ப்ரைவேட் கீ யார்கிட்ட இருக்க போது? யூசர் கிட்ட இருக்க போது. கிளியரா? ஸோ அப்போ இந்த யூசர் என்ன பண்ணுவாங்க? இந்த யூசர் வந்து லைக் இந்த யூசர் வந்து புட்டி கூட வந்து இதை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த யூசர் கிட்ட 2 விஷயம் இருக்கணும். ஓகேவா? ஒன்று வந்து ப்ரைவேட் கீ, ஓகே, இன்னொன்று வந்து இந்த சர்வரோட ஐபி அட்ரஸ். ஓகே, இந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் இருந்துச்சுன்னா போதும், நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வெளியிலேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் இந்த ப்ரைவேட் கீ இது ரெண்டுத்தையுமே லோட் பண்ணால் மட்டும் போதும், நம்மளோட சர்வரை வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும் AWS கன்சோல் இல்லாமல். கிளியரா? பப்ளிக் கீ யார்கிட்ட இருக்குது, ப்ரைவேட் கீ யார்கிட்ட இருக்குன்னு கிளியரா? ஓகே, இப்போ அதை தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த பப்ளிக் கீ ப்ரைவேட் கீ கிரியேட் பண்ணுறோம்ல, அதை வந்து 2 ஃபார்மட்டில் வச்சுருக்காங்க. ஓகே, என்ன ஃபார்மட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து PPK அப்படின்ற ஃபார்மட் இருக்குது. ஓகே, செகண்ட் ஒன் வந்து பெம் அப்படின்னு ஒரு ஃபார்மட் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து கிரிப்டோகிராஃபியில் இந்த PPK பெம்ன்றது செம்ம பெரிய டாபிக். ஓகே, நான் ஜஸ்ட் சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் அப்படி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து AWS கன்சோலே கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீபேர் வேணுமா? வேண்டாம். கீபேரே இல்லாமல் நீங்கள் AWS கன்சோலில் கனெக்ட் பண்ணிடுங்க. நீங்கள் வெளியில் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கீபேர் வேணும். ஓகேவா? நீங்கள் லினக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? AWS கன்சோல்லே வந்து நம்ம கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் விண்டோஸை நம்ம அந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோமா? பண்ணது இல்லை. ஓகேவா? நீங்கள் விண்டோஸை வந்து கனெக்ட் பண்ணணும், விண்டோஸ் இன்ஸ்டன்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னாலே நீங்கள் கீபேர் வச்சு தான் கனெக்ட் பண்ண முடியும். புரியுதா? அப்போது நீங்கள் விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ்க்கு எந்த கீபேர் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டால் பெம்மை வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? பெம் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? பெம் இல்லைனா என்னால் விண்டோஸை கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இதே நீங்கள் வந்து புட்டி கூட கனெக்ட் பண்ணணும், பெம் ஃபார் விண்டோஸ். ஓகே, இதே நீங்கள் புட்டி கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து PPKவை தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? PPK ஃபார் புட்டி. நான் ஏன் இதை புட்டின்னு சொல்கிறேன், லினக்ஸ்ன்னு சொல்லலை அப்படின்னா நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லினக்ஸ் மிஷினை லான்ச் பண்ணுறீங்க. ஓகேவா? இந்த லினக்ஸ் மிஷினை நீங்கள் .ppk கொடுத்தாலும் சரி .pem கொடுத்தாலும் சரி அமேசான் கன்சோலுக்குள்ளே லாகின் ஆகிடும். ஏன்னா அமேசான் கன்சோலுக்கு லாகின் ஆகிருக்கு அதுக்கு கீபேரை தேவையில்லை.
அது கீப்பேரை போய் என்ன பண்ணாது, வெரிஃபையே பண்ணாது. வெளியில நம்ம கனெக்ட் பண்ணோம்னா மட்டும்தான் அது கீப்பேரை வெரிஃபை பண்ணும். அப்போ வெளியில கனெக்ட் பண்ணும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், புட்டின்றத யூஸ் பண்ணுவோம். அதனால நான் இது இப்போ புட்டின்றத நம்ம எது கூட கனெக்ட், அப்போ பிபிகேன்றது என்னால் விண்டோஸ் கூட கனெக்டே பண்ண முடியாது. அப்போ பிபிகேன்றதை நான் எது கூட கனெக்ட் பண்ணணும், லினக்ஸ் கூட மட்டும்தான் கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போ இந்த விண்டோஸை வந்து உங்களால் புட்டி கூட கனெக்ட் பண்ண முடியுமா? ஏன் முடியாது? வேற ஓஎஸ்னால கிடையாது. நான் விண்டோஸ்க்கு வந்து பெம்ன்ற கீபேர் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ விண்டோஸ்க்கு என்ன கீபேர் சப்போர்ட் ஆகும், பெம்ன்ற கீபேர் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். நீங்கள் வந்து வேற நீங்கள் பிபிகே கொடுத்தா விண்டோஸ் வந்து சப்போர்ட் பண்ணிக்காது. பட் நீங்கள் பிபிகேல புட்டியை கனெக்ட் பண்ணுறீங்களா, ஸோ நீங்கள் லினக்ஸ் என்ன பண்ணிக்கலாம், புட்டி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் விண்டோஸ் என்ன பண்ண முடியாது, நம்மளால புட்டி கூட கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம விண்டோஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம கிட்டேயே வந்து ஆர்டிசி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அது வழியாக நம்ம விண்டோஸை கனெக்ட் பண்ணிப்போம். கிளியரா? புரியுதா? அப்போ புட்டி கூட நான் லினக்ஸை மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன், பிபிகேன்ற கீபேரை மட்டும் யூஸ் பண்ணுவேன். விண்டோஸ் கூட நான் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு பெம்ன்ற கீபேரை யூஸ் பண்ணிப்பேன். கிளியரா? லினக்ஸ் ஃபேமிலி எல்லாரையுமே நம்ம பிபிகால தான் கனெக்ட் பண்ண போகிறோம். லினக்ஸ் ஃபேமிலியில் லைக் உபுண்டு, சென்டோஸ் ஓஎஸ், ரெட் ஹேட், இவங்க எல்லாமே லினக்ஸ் ஃபேமிலி தான். இவங்க எல்லாரையும் நம்ம எது கூட கனெக்ட் பண்ண போகிறோம், பிபிகே கூட தான் கனெக்ட் பண்ண போகிறோம். கிளியரா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்போ இந்த கீபேட் ஜென்ரேஷன் கிளியரா? அப்போ நீங்கள் இந்த கீபேரை இப்போ நான் லினக்ஸ்க்கு என்ன கீபேர் கிரியேட் பண்ணலாம், பிபிகேன்ற கீபேர் வச்சு தான் கிரியேட் பண்ண போகிறேன். அப்போ நான் பிபிகேன்ற கீபேர் வச்சு கிரியேட் பண்ணனா எனக்கு எத்தனை கீஸ் வரும், 2 கீ வரும். ஒரு பப்ளிக் கீ, ஒரு பிரைவேட் கீ வரப்போகுது. அப்போ பப்ளிக் கீ எனக்கு எங்கே இருக்க போகுது, சர்வர் உள்ள எனக்கு மிஷின்குள்ளே இருக்க போகுது. பிரைவேட் கீ என் கிட்ட இருக்க போகுது. கிளியரா? இதில் எந்த டவுட்ஸும் இல்லைல்ல. ஸோ இதை நம்ம எப்படி இந்த கீபேர் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரியேட் அ நியூ கீபேர்னு கொடுத்து நீங்கள் கீபேரை கிரியேட் பண்ணலாம். உங்கள் கீபேர் நேம் வந்து நீங்கள் என்னென்னு வேணால் வச்சுக்கலாம். ஓகேவா? நான் உங்கள் பேட்ச் நேம் போட்டே வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து எனக்கு ஆர்எஸ்ஏன்னு இருக்குது, ED255, இது எல்லாமே வந்து என்கிரிப்ஷன் தான். நம்ம மோஸ்ட்லி நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து இருக்கிறது ஆர்எஸ்ஏ என்கிரிப்ஷன் தான். அதனால் நம்ம ஆர்எஸ்ஏ என்கிரிப்ஷனே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஃபார்மட் கீ ஃபைல் ஃபார்மட் வந்து .ppk. ஸோ .ppkன்னு கொடுத்துட்டு கிரியேட் அ கீபேர்னு கொடுத்தோன்னே எனக்கு ஒரு கீ வந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகுதா? ஓகே. ஸோ இந்த கீபேரை நீங்கள் வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. இது மூலியமாக தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம ஒரு வாட்டியும் கீபேர் கிரியேட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஓகேவா? நீங்கள் ஒரு வாட்டி கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். இந்த ஒரு .ppkன்னு ஒரு கீபேரை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. .pemன்னு ஒரு கீபேரை விண்டோஸ்க்கு கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே கீபேர் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கனெக்ட் எப்போ பண்ணாலும் அதே கீபேரை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கீபேர் கிரியேட் பண்ணிட்டா இப்போ எனக்கு டவுன்லோட் ஆகி வந்துச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் இது என்னது, நெட்வொர்க் செட்டிங். நெட்வொர்க் செட்டிங்கை இப்போ நம்ம டச் பண்ணவே போகிறதில்ல. எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப்பில் போயிட்டு ஆல்ரெடி நம்ம செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணோமா எஸ்டர்டே, நான் என்ன பண்ண போகிறேன், அதே செக்யூரிட்டி குரூப்பை கனெக்ட் பண்ணிக்க போகிறேன். அதில் எனக்கு என்னென்ன இருக்குது, 178 நான் இந்த 178 அதுவே எடுத்துக்கிறேன். இதுலேயும் எனக்கு வந்து SSH ரன் ஆகிட்டு இருக்கு, HTTP அண்ட் HTTPS வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இதை மட்டும் இதுவும் ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்ம லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துடலாம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் நெக்ஸ்ட் ஒரு சர்வரை கிரியேட் பண்ணுறேன். அந்த சர்வருக்கும் நான் இதே சேம் கீபேரே கொடுக்குறேன். அப்போ அதுக்கு எப்படி தெரியும் இந்த சர்வரில் தான் நான் போய் கனெக்ட் பண்ணணும், இந்த சர்வரில் தான் நான் போய் கனெக்ட் பண்ணணும்னு? புரியுதா நான் கேட்குறது? ஆமாம். இப்போ எப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 2 சர்வரை இப்போ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நான் 2 சர்வரை கிரியேட் பண்ணும்போதும் ஒரே கீபேர் தான் கொடுத்து கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் கிரியேட் பண்ணலை, பேட்ச் 183.ppk இந்த கீபேரை கொடுத்து ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த 2 சர்வரையும் என்னால் கனெக்ட் பண்ண முடியுமா? இப்போ நான் இந்த 2 சர்வரையும் தனித்தனியாக தான் கனெக்ட் பண்ணுவேன். பட் இதுக்குன்னு இதோட பேர் வந்து சர்வர் 1. நான் இந்த சர்வர் 1ஐயும் கனெக்ட் பண்ணணும், இதோட பேர் சர்வர் 2. என்னால் கனெக்ட் பண்ண முடியுமா? நான் எப்படி கனெக்ட் பண்ணுறது? சர்வருக்குன்னு ஒரு ஐபி இருக்குமா, அந்த அட்ரஸை வச்சு அதை என்ன பண்ணிடும், இந்த சர்வர் தான் இந்த சர்வர் தான் கண்டுபிடிச்சிடும். கிளியரா? அதுதான். அப்போ நமக்கு வந்து கனெக்ட் பண்ணணும்னா ஐபி வேணும். இப்போ எதுக்கு புரியுதா ஐபி? ஸோ அந்த ஐபி தான் வந்து அட்ரஸ் மாதிரி. அதுக்கு இந்த அட்ரஸை நீங்கள் கொடுத்துட்டா போதும். நீங்கள் ஒரு சர்வருக்கு லைக் ஒரே கீபேரில் நீங்கள் மல்டிபிள் சர்வர் வேணால் கிரியேட் பண்ண. ரியல் டைமில் ஒரு சர்வருக்கு ஒரு கீபேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரே கீபேர்லேயே n நம்பர் ஆஃப் சர்வர்ஸை கிரியேட் பண்ணிடுவாங்க. பட் ஐபி இஸ் த மேட்டர். எஸ், ஐபியை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, கிரியேட்டே பண்ணுவாங்க.
கிளியரா? ஓகே, இப்போ எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல வந்து எனக்கு பப்ளிக் IPv4 அட்ரஸ்னு இருக்கா. ஸோ இதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இங்கேருந்து எடுக்க இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே இது வந்துடும். இங்கேருந்து எடுக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த இன்ஸ்டன்ஸ் ஐடி கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு இங்கேயே இருக்கும். ஸோ இதையும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா புட்டின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், புட்டி டவுன்லோட் அப்படின்னு போட்டிங்கன்னா போதும். ஸோ புட்டி டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ டவுன்லோட் புட்டி லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த பேஜில் உங்களுக்கு எது வேணுமோ, லைக் 64 பிட் இன்டூ 86 இதுதான் வந்து நார்மலாக நம்ம டவுன்லோட் பண்ணி. நீங்கள் இதே வந்து விண்டோஸ் OS வச்சுருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் உங்களால், உங்களோட லேப்டாப்பில், நான் சொல்கிறது உங்கள் லேப்பில் விண்டோஸ் OS யூஸ் பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் புட்டியை டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் லினக்ஸ் உபுண்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வேறு அப்ளிகேஷனை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 விஷயம் வரும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தொடர்ந்து AWS DevOps ரிலேட்டடாக நாங்கள் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே வரோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்காக B-Tree சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.